ஸ்காட்லாந்து மலை உச்சியில ஒரு பெரிய அரண்மனை. அதுல 7 பேரு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க 7 பேரும் பெரிய பெரிய பதவியில இருந்து ரிட்டயர் ஆனவங்க. ஒருத்தன் டாக்டர், ஒருத்தன் பாரிஸ்டர், ஒருத்தன் ஆக்டர், ஒருத்தன் பேங்கர் இப்படின்னு பல உயர் பதவியில இருந்தவங்க. அவங்க அந்த ஊர்ல எல்லாரும் குட் காம்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல நண்பர்கள். சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்துல சோகமே உருவான மாதிரி அந்த வேலைக்கார அம்மா கையில ஒரு லெட்டரோட வந்தாங்க. அந்த லெட்டர்ல 7 ஆரஞ்சு விதைகள் இருந்தது. அந்த லெட்டர் பாரிஸ்டருக்கு வந்ததால, அந்த லெட்டர பாரிஸ்டர்ட்ட குடுத்தாங்க. அந்த 7 ஆரஞ்சு விதைகளையும் அந்த டேபிள்ல போட்டதுக்கு அப்புறம், அங்க இருக்கவங்க எல்லாருமே சிரிச்சாங்க. அந்த வேலைக்காரவன் மட்டும் சிரிக்கல. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இது சிரிக்கிற விஷயம் இல்லன்னு. லெட்டர் வந்த அதே ராத்திரி அந்த பாரிஸ்டர் ஒரு பயங்கரமான கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. கார் வெடிச்சதுல கருகி போன உடல் மட்டும் மீட்கப்படுது. இந்த ஆக்சிடென்ட் நடந்த சில நாள் கழிச்சு மிச்சம் இருக்கிற 6 பேரும் மறுபடியும் கூடுறாங்க. அப்படியே இறந்த பாரிஸ்டருக்கு மரியாதையும் செலுத்துறாங்க. அப்பதான் இன்னொரு லெட்டர் வந்தது. இந்த வாட்டி ஆக்டர் ஸ்டீஃபனுக்கு வந்தது. அதுல 6 ஆரஞ்சு விதைகள் இருந்தது. இந்த வாட்டி எவன் முகத்திலயும் சிரிப்பே இல்ல. எல்லார் முகத்திலயும் பயம்தான் இருந்தது. எல்லாரும் எதிர்பார்த்தது போலவே இந்த வாட்டி ஸ்டீஃபன் ஒரு போட்ல ஃபிஷிங் பண்ணும்போது மூழ்கி இறந்துடுறான். இந்த 2 ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சார்ல்மஸ்ன்றவரு ஷெர்லாக் ஹோம்ஸ பார்க்க வராரு. ஸ்காட்லாந்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்றாரு. அதாவது அவரோட கன்சர்ன் என்னன்னா, இந்த 7 பேருக்கும் சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாது. அதனால இவங்க 7 பேரும் இன்சூரன்ஸ் நாமினியா இவங்களுக்குள்ளவே மாத்தி மாத்தி ஆள போட்டுட்டு இருக்கானுங்க. இதுவரைக்கும் 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்க எல்லா இறப்பும் ஆக்சிடென்ட்ன்னு இன்சூரன்ஸ்ல ப்ரூவ் ஆயிருக்கு. அதே போல அவங்களுக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட் ஆயிடுச்சு. இதே போல தொடர்ந்து நடந்தா கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல அவங்களுக்கு இழப்பீட நம்ம தர வேண்டியது இருக்கும். இதுதான் இவரோட பிரச்சனை. அந்த ஆரஞ்சு விதைகள் மேட்டரையும் அவரு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்றாரு. மொத 7 வந்தது. அதுக்கப்புறம் 6 வந்தது. இங்க எத்தனை பேர் உயிரோட இருக்காங்களோ, அத்தனை விதைகள் வருது. அந்த வந்த 2 நாள்ல யாரா ஒருத்தன் செத்து போயிடுறான். கன்க்ளூஷனா அவர் என்ன சொல்றாருன்னா, இதுல இருக்கவன் உயிரோட இருக்கும்போது கூட அவ்வளவு சம்பாதிக்க மாட்டான். ஆனா செத்தா இன்னொருத்தனுக்கு பயங்கரமான லாபம். ஷெர்லாக் இந்த கேஸோட தன்மைய புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அங்க இமிடியேட்டா ஸ்காட்லாந்து கிளம்புனாரு. அங்க இருக்க ஒரு லோக்கல் ஹோட்டல்ல தங்குனாங்க. அங்க இருக்கிறவங்கள்ட்ட இந்த 7 பேர பத்தி எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுட்டாங்க. கரெக்ட்டா அன்னைக்கியும் ஒரு மர்டர் நடக்குது. அத அந்த வேலைக்கார அம்மா தான் சொல்றாங்க. இந்த கத ஓப்பன் பண்றாரு. இவரு பேர் தான் அலெக்ஸ்டர். இந்த பங்களா இவரோடது தான். இவர நம்ம பெருசுன்னு கூப்பிடுவோம். இப்ப இறந்து போனவரு 7 பேர்ல ஒருத்தர் தான். அவரு பேரு டேவிஸ். இவரையும் கருகி போன நிலைமையில தான் மீட்டெடுக்குறாங்க. வழக்கமா இவங்க இறக்கறதுக்கு முன்னாடி அந்த ஆரஞ்சு விதைகள் வந்திருக்கும். ஆனா இந்த வாட்டி அது மிஸ்ஸிங். பட் ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த வேலைக்கார அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுறலான்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார அம்மாட்ட போய் கேட்கிறாரு. அவர் நினைச்ச மாரியே ஆரஞ்சு விதைகள் வந்திருக்கு. அத அந்த வேலைக்கார அம்மா தான் கையில எடுத்து வச்சிருக்கிறாங்க. அத அவங்க ஏன் தர முடியலன்னா, ஆக்சுவலா டின்னர் அன்னைக்கு நடக்கவே இல்ல. டின்னருக்கு வழக்கமா டின்னர்ல மீட் பண்ணும்போது தான் அது அவங்க லெட்டர் குடுப்பாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி இறந்துட்டதால இந்த லெட்டர அவங்களால குடுக்க முடியல. அப்படின்னு அந்த வேலைக்கார அம்மாவே காரணத்த சொல்றாங்க. இந்த லெட்டர் எப்படி அவங்களுக்கு வந்தது அப்படின்னு கேட்டாரு ஷெர்லாக் ஹோம்ஸ். அதுக்கு அந்த வேலைக்கார அம்மா கதவு இடுக்குல தூக்கி போட்டு யாரோ போயிருக்காங்க அப்படின்னு சொன்னான். வாட்சனையும் ஷெர்லாக் ஹோம்ஸையும் 2 பேரையும் இங்கேயும் தங்க சொல்றாரு. பெருசும் பேங்கரும். பட் இந்த விஷயம் மத்த 2 பேருக்கும் புடிக்கல. அதுக்கு தான் கேப்டன் சொல்றாரு, "நம்ம இங்க வந்ததே பிரைவசிக்கு தான். நீங்க எல்லாரும் இங்க வந்து தங்க சொன்னீங்கன்னா, நம்மளுக்கு எப்படி பிரைவசி இருக்கும்?" அப்படின்னு சொல்றாரு. "ஏற்கனவே 2 ஃபிரெண்ட்ஸ் இறந்துட்டாங்க. உனக்கு என்ன பிரைவசி வேண்டி கிடக்கு? நீ எல்லாம் மூடிட்டு போ" அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் தொரத்தி விட்டுட்டு, ஷெர்லாக் ஹோம்ஸும் வாட்சனையும் அங்கேயே தங்க வச்சிடுறான் பெருசு. ஷெர்லாக் வாட்சன்ட்ட, "இவங்க யார் மேலயா உனக்கு டவுட் இருக்கா?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வாட்சன், "எனக்கு மேக்ஸிமம் எல்லார் மேலயும் டவுட்டு. எனக்கு அந்த பெருசு மேலயே டவுட்டா இருக்கு. ஏன்னா ரொம்ப நல்லவனா இருக்கிறான். எனக்கு அதுவே டவுட்டா இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இந்த பேங்கர் மேல டவுட் இல்ல. எவ்வளோ நல்லவரா நம்ம தங்க சொல்றது எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணாரு பாத்தியா? பட் இந்த கேப்டனும், டாக்டரும் தான் எனக்கு இன்னமும் டவுட்டா இருக்கு. எனக்கு என்னமோ தெரியல ஹோம்ஸ். இங்க இருக்கவங்க எல்லார் மேலயும் டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஷெர்லாக் ஹோம்ஸ் பெருசுகிட்ட போயிட்டு, "இந்த இன்சூரன்ஸ் பாலிசி நேம், நாமினி நேம்லாம் சேஞ்ச் பண்ணது யார் ஐடியா குடுத்தது?" அப்படின்னு கேட்டாரு. அதாவது ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு வேற யாரோ நாமினில போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் ஷெர்லாக் ஹோம்ஸ் அவர்ட்ட கேட்டதுக்கு, "இந்த பேங்கர் தாங்க இந்த ஐடியாவே குடுத்தாரு" அப்படின்னு சொன்னானா, வாட்சனுக்கு மூஞ்சி மாறி போயிடுச்சு. ஏன்னா, அவன் பேங்கர் மட்டும் தான் நல்லவன் அவன் சொல்லிட்டு இருந்தான். இப்ப எல்லார் மேலயும் அவனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. காலையில எல்லாரும் ஒண்ணா மீட் பண்றாங்க. அப்ப கேப்டன் கையில ஒரு சின்னதா ஒரு ஜக் மாரி ஒண்ணு வச்சுட்டு இருக்காரு. அதுல ஃபுல்லா டொபேக்கோ ரொப்பி பைப்ல பொத்தி பொத்தி அடிச்சிட்டு இருக்கான். அது கேட்டா ஜமைக்கா டொபேக்கோவா ரொம்ப ஸ்பெஷலா. வேற எங்கேயுமே கிடைக்காது. வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து இவரு மட்டும் யூஸ் பண்றாரு. அப்பதான் ஷெர்லாக் ஹோம்ஸ் கேப்டன் கையில இருக்க டேட்டூவ கவனிச்சாரு. "இந்த டேட்டூ எங்க வரைஞ்சீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு அவரு சிங்கப்பூர்ன்னு சொன்னாரு. அப்புறம் எனக்கு நெஞ்சில ஒரு டேட்டூ இருக்குது, கையில ஒரு டேட்டூ இருக்குன்னு இருக்க எல்லா டேட்டூவையும் ஷெர்லாக் ஹோம்ஸ் காட்டுனாரு. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது தான் சேர்ல ஒரு நீடில் இருக்கிறத
கேப்டன் பாக்குறாரு. அத கேப்டன் கையில எடுக்க போனாரு. டக்குன்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டாப் பண்ணி அவரு எடுத்துட்டாரு. எடுத்து அந்த நீடல பாக்குறாரு. அந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் ஃபுல்லா கரையாவுது. ஸோ இதுல யாரோ பாய்சன் ஏதாவது தடவிருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு டாக்டர் குடிச்சிட்டு இருந்த விஸ்கில போட்டு பாக்குறாரு. போட்டு பார்த்தா ஃபுல்லா நுரையா வருது. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாரு, இந்த பாய்சன் உங்க உடம்புல ஒரு சொட்டு போயிருந்தா கூட நீங்க இம்மீடியட்டா செத்துருவீங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ டாக்டர் ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பினாரு. அன்னைக்கு ராத்திரி இறந்தவங்க 3 பேருக்கும் மரியாதை செலுத்தும் விதத்துல எல்லாரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்ப கேப்டன் ட்ரிங்க்ஸ கொஞ்சம் டிஃபரெண்டா ஸ்மெல் வருது அப்படின்னு கேப்டன் ஃபீல் பண்ணாரு. அத ஷெர்லாக் ஹோம்ஸ்ட்டயும் சொன்னாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த ட்ரிங்க வாங்கி ஸ்மெல் பண்ணி பார்த்தாரு. அதுல ஆல்மண்ட் ஸ்மெல் வந்தது. அது ஆல்மண்ட் ஸ்மெல் இல்ல, ப்ரூசிக் ஆசிட் ஸ்மெல்லு. ஆல்மண்ட் ஸ்மெல் மாரி தான் இருக்கும். அது பயங்கரமான விஷம் அப்படின்னு சொன்னாரு வாட்சன். கேப்டன் செம்ம டென்ஷன் ஆயிட்டான். "டேய் என்னையே கொல்ல பார்க்குறீங்களாடா? உங்கள சும்மா விட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் அப்படியே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த கலவரம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்ட்டா வேலைக்காரம்மா ஒரு ஓலை எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது லெட்டர் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த வாட்டி இவருக்கு நம்ம பேங்கருக்கு தான் லெட்டர் வந்திருக்கு. 4 ஆரஞ்சு விதைகள் இருந்தது. ஸோ இன்னைக்கு நைட்டு நம்ம பேங்கர் தான் சாவப் போறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்ப பேங்கர் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ்ட்ட நீங்க இம்மீடியட்டா ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேங்கர் உள்ள போனாரு. அப்பதான் டாக்டர், இந்த வாட்டி நான் எதுவும் மிஸ் பண்ண மாட்டோம். நான் போய் டாக்டர் கூடயே படுத்துக்கிறேன். ஸோ அவனுக்கு எதுவுமே ஆகாம நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி டாக்டரும் பெருசும் அவர் கூடவே படுக்க போனாங்க. அப்புறம் வழக்கம் போலவே வாட்சன் இன்னைக்கு நடந்த பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு கேஸ்ல இருந்து நம்ம கேப்டனை விடுவிச்சிடலாம். அவர் இன்னைக்கு 2 வாட்டி அவரை கொல்ல முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரு சஸ்பெக்ட் இல்ல அப்படின்னு வாட்சன் ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அப்பதான் ஹோம்ஸ் சேர் பக்கத்துல வந்துட்டு, "அந்த சேர்ல இப்போ ஊசி குத்தி வச்சிருக்கேன். உன் கண்ணுக்கு தெரியுதான்னு பாரு" அப்படின்னு வாட்சன்ட்ட சொன்னாரு. வாட்சன் நல்லா கண்ண உருட்டி உருட்டி பார்க்குறாரு. ஆனா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் ஹோம்ஸ் சொல்றாரு, "இந்த ஊசிய அவன் தான் குத்திருக்கிறான். அவரே குத்துவாராம், அவரே எடுப்பாராம். இதெல்லாம் நம்மள்ட்ட வேலை கேட்காது. எனக்கு இன்னும் அவன் இன்னும் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கான்" அப்படின்னு ஹோம்ஸ் சொன்னாரு. அப்ப ட்ரிங்க்ஸ்ல பாய்சன் இருந்தத பத்தி கேட்டாரு. அதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ், "அது ஒரு கெட்டுப்போன ஆல்மண்ட் ட்ரிங்க். நான் தான் ஊத்துனேன். அது விஷம்லாம் இல்ல. ஆனா, காலையில குடுத்த ரியாக்ஷனுக்கும், இப்ப குடுத்த ரியாக்ஷனுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்பதான் அவன் கண்ல மரண பயத்தையே பார்த்தேன்" அப்படின்னு சொன்னாரு ஹோம்ஸ். ஹோம்ஸ் அப்படியே வாக் பண்ணி போயிட்டு பேங்கர் என்ன பண்றாருன்னு பார்த்தாரு. போய் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. அப்படியே டாக்டரும் அவர கண்காணிச்சுட்டே இருந்தாரு. திடீர்னு வாட்சனோட அலறல் சவுண்டு. கீழ ஓடி போய் பார்த்தா, வாட்சன யாரோ அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல தான் ஸ்காட்லாண்ட் யார்ட்லருந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்தாரு. அப்பதான் நம்ம பெருசு தலை தெறிக்க ஓடி வந்து டாக்டரை இன்ஜூரி ரூம் லாக் ஆகியிருக்கு. சீக்கிரமா மேல வாங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஷெர்லாக் ஹோம்ஸையும் அழைச்சிட்டு போறாரு. மேல போய் பார்த்தா டாக்டரை கட்டி போட்டு தலையில அடிச்சிருக்காங்க. நம்ம பேங்கரை காணோம். அப்பதான் ஷெர்லாக் ஹோம்ஸோட தெரிஞ்சிருக்கு, வாட்சனை அடிச்சு டைவர்ட் பண்ணிட்டு அங்கே பேங்கரை தூக்கிட்டாங்கன்னு சொல்லி. டாக்டர் கட்டி போட்ட கயிறை ஹோம்ஸ் அப்படியே அனலைஸ் பண்ணாரு. அது பார்த்தா அது ஒரு செயிலர்ஸ் நாட். அதாவது செயிலர் மட்டும் தான் இது மாதிரி முடிச்செல்லாம் போடுவாங்க. ஸோ எல்லாரோட கவனமும் கேப்டன் மேல போகுது. அப்பதான் பெருசு சொல்றாரு, "ஆமா கரெக்ட். காலையிலேருந்து கேப்டனையும் காணோம். இது கண்டிப்பா அவரோட வேலையா தான் இருக்கும்னு" பெருசு சொல்றாரு. அப்பதான் அங்க இருந்த வேலைக்காரமா, "இல்ல 15 மினிட்ஸ் முன்னாடி கூட கேப்டன் இப்படி வாக்கிங் போறத நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஒரு பெரிய டைனமிட் வெடிக்கிற சவுண்ட் கேக்குது. எல்லாருமே வெளியே ஓடி போய் பாக்குறாங்க. அங்க பேங்கர் எரிஞ்சு கருகி போய் கிடக்குறாரு. அவர் கையில போட்டிருந்த மோதிரத்தை பார்த்து தான் இவர் பேங்கர்னே கண்டுபிடிக்க முடிஞ்சது. "இவ்வளவு பெரிய டைனமைட் உங்களுக்கு எதுன்னு" இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அதுக்கு பெருசு சொல்றாங்க, "வழக்கமா இங்க பாறைய உடைக்கிறதுக்கு பெரிய பெரிய வெடிகுண்டெல்லாம் வாங்குவாங்க. அந்த வெடிகுண்டுல தான் பேங்கர் இறந்திருப்பாருன்னு" பெருசு சொல்லுது. அங்க இருக்க ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுல, இங்க யாரோ பேங்கரை தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்றாரு. அப்பதான் இவ்ளோ தேடி இருந்த கேப்டன் அங்கே வந்து நிக்கிறான். அப்பதான் இங்க பெரிய வெடி சத்தம் கேட்டு தான் இங்க வந்ததாக அவன் சொல்றான். இன்ஸ்பெக்டர் கேப்டனோட பூட்ஸையும் அங்க இருக்க பூட்ஸையும் பாக்குறாரு. 2மே மேட்ச் ஆகல. அதனால கேப்டனை விட்டுறாங்க. அன்னைக்கு ராத்திரி வழக்கம் போல டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த வேலைக்காரம்மா ஆரஞ்சு பெப்சி எடுத்து வந்து கொடுத்தாங்க. இந்த வாட்டி அது கேப்டனுக்கு வந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் கேப்டனுக்கு பலத்த பாதுகாப்பு கொடுக்கறதாக சொல்லி மேல படுக்க வச்சுட்டு ஃபுல்லாவும் போலீஸை நிக்க வச்சாரு. ஷெர்லாக் அந்த கொலைகாரனோட பூட்ஸ வீட்ல ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறாரு. அதை இன்ஸ்பெக்டர் கையில எடுத்து கொடுக்குறாரு. வாட்சனும் ஷெர்லாக்கும் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு அந்த பீச் மணல்ல சுத்தி நடந்து போக பாக்குறாங்க. அந்த சமயத்துல மலை மேல இருந்து ஒருத்தன் கல்ல உருட்டி வாட்சனையும் ஷெர்லாக்கையும் கொல்ல பாக்குறான். அதே நேரத்துல இங்கே வந்து பார்த்தா கேப்டனை ரூம்ல காணோம். யாரோ தன்னை அடிச்சிட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அங்க காவல இருந்த போலீஸ்காரன் சொல்றான். ஹோம்ஸ் அங்க இருக்க விண்டோவை பார்த்து கிளாஸ் எல்லாம் வெளிப்பக்கமா உடைஞ்சு கிடக்கு. உள்ள எந்த கிளாஸ் துண்டும் இல்ல. சோ கேப்டன் தான் கதவை உடைச்சிட்டு வெளியே தப்பிச்சு ஓடி போயிருக்கான். சோ இன்ஸ்பெக்டர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. சோ இந்த கேப்டன் தான் இத்தனை நாளா எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஒரு சார்ஜன் ஓடி வந்து பீச் ஓரமா ஒரு பாடி ஒன்று கிடக்கு. பட் அதுக்கு கை, காலு, தலை எதுவுமே இல்ல. வெறும் உடம்பு மட்டும் தான் கிடக்கு. அந்த உடம்புல ஒரு பச்சை குத்தி இருக்கிறதால அது கேப்டன் தான்னு முடிவு பண்ணிடுறாங்க.
அதுக்கு ஹோம்ஸ் கேட்கிறாரு, "கை கால்லாம் கட் பண்ணியிருக்க சொல்றியே, அது எப்படி கச்சாமுச்சான்னு கட் பண்ணியிருக்காங்களா? இல்ல ப்ராப்பரா ஒரு சர்ஜிக்கல் நைஃப் வச்சு கட் பண்ணியிருக்காங்களா?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சார்ஜன் சொல்றான், "இல்ல ப்ராப்பரா ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் கட் பண்ண மாரி தான் கட் பண்ணியிருக்காங்க." அப்படின்னு சார்ஜன் சொல்லவே எல்லாரும் டாக்டர தான் பார்க்குறாங்க. இந்த நேரத்துல தான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு வருது. அந்த லெட்டர்ல உங்கள நான் இம்மீடியட்டா பார்க்கணும். இங்க நடக்கிற கொலைய பத்தி எனக்கு தெரியும்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. பட் அந்த லெட்டர் யாரோ ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு தான் இன்ஸ்பெக்டர்ட்ட வந்திருக்கு. அந்த லெட்டர் அனுப்புனவர் பேரு அலெக்ஸு. அவர பார்க்கறதுக்கு அங்கே போனாங்க. ஆனா, அங்கே போறதுக்குள்ள அவர யாரோ சுட்டு கொன்னுடுறாங்க. இறந்து போனவரு அவங்க பொண்ணுகிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியல. அவங்க அப்பா நைட் வந்து லாப்ஸ்டர் விக்க போனாரு. நைட்டு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஷூட் சவுண்ட் கேட்டுச்சு. நான் அப்பதான் அப்பா வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. அவரு இன்னைக்கு நைட் ஏதோ பீச் அண்ட எங்கேயோ பார்த்துருக்காரு. அத நம்மளுக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்குள்ள அவர யாரோ போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்றது ஹோம்ஸ் சொல்றாரு. ஹோம்ஸ் இந்த வேலைக்காரம்மகிட்ட, "இந்த வாட்டி லெட்டர் வரும்போது நீ ஏதாவது வித்தியாசமா பார்த்தியா? இல்ல லெட்டர் எடுத்துட்டு வந்தவன நீ கவனிச்சியா?" அப்படின்னு கேட்டாரு. "ஆமா, இந்த வாட்டி லெட்டர் எடுத்துட்டு வந்தத நான் பார்த்தேன். ஆனா முகத்த பார்க்கல. பின் உருவம் மட்டும் பார்த்தேன்" அப்படின்னு சொல்றா. அவங்கள பார்க்கறதுக்கு லோக்கல் ஃபிஷர்மேன் மாரி தான் இருந்தாங்க. தலையில தொப்பி போட்டுட்டு நடந்து போனத நான் பார்த்தேன் அப்படின்றா. அங்க இருக்க ஃபிஷர்மேன ஹோம்ஸ் போய் விசாரிச்சாரு. நேத்து அலெக்ஸ் யார்ட்டயாவது லெட்டர் யாராவது குடுத்து அனுப்புனாங்களா? அந்த ஸ்காட்லாண்ட் மலைக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, அப்ப அந்த ஃபிஷர்மேன் ஒத்துக்கிட்டாரு. நான் தான் 2 பவுண்டுக்கு அந்த லெட்டர் எடுத்து வந்து குடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. உன்னிட்ட வேற ஏதாவது சொன்னாரா? அப்படின்னு ஹோம்ஸ் கேட்கும்போது, வேற எதுவும் சொல்லல. ஆனா கோஸ்ட் மேல உனக்கு நம்பிக்கை உண்டா? அப்படின்ற வார்த்தை மட்டும் என்ட்ட சொன்னாரு. நானும் சிரிச்சுக்கிட்டே எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் லெட்டர் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அந்த ஃபிஷர்மேன் சொல்றாரு. அப்போதான் ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு திடீர்னு ஒண்ணு தோணுது. இம்மீடியட்டா அங்கே போயிருக்க சுடுகாட்ல போயிட்டு, அந்த அலெக்ஸ் புதைச்ச இடத்த போய் பார்க்குறாங்க. அலெக்ஸ் பாடி மிஸ்ஸிங். இப்ப இம்மீடியட்டா மலை உச்சியில இருக்க அந்த பங்களாவுக்கு கிளம்புனாரு. அவரு எதிர்பார்த்தது மாரியே அந்த டாக்டர யாரோ கொன்னுட்டாங்க. யாரோ கல்ல அவரு முகத்துல போட்டு முகத்த சிதைச்சு கொன்னுருக்காங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஸோ, இப்ப இருக்கிற பேலன்ஸு அந்த பெருசு மட்டும் தான். இந்த பெருசு தான் எல்லாரையும் கொலை பண்ணியிருக்கு. இந்த இன்சூரன்ஸ் மணிக்காக அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதனால அவர ஹேண்ட்கஃப் போட்டு அங்கே சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காரு. அப்பதான் ஹோம்ஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட வெளியில 27 அடி வந்து ஃப்ரண்டேஜ் விட்டுருக்கானுங்க. ஆனா வீட்டுக்குள்ள 8 அடிக்கு தான் வீடு கட்டியிருக்கானுங்க. அப்ப அந்த பேலன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? அப்படின்னு சும்மா கேட்கிறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, "ஹோம்ஸ் நீங்க எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படாதீங்க. அது அவங்க இஷ்டம் எப்படியா கட்டிட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன?" அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் வாட்சன் பெருசுகிட்ட ரொம்ப கலாய்ச்சு பேசியிருந்தாரு. அந்த சமயத்துல தான் அந்த டப்பா வச்சிருக்காருல்ல, அந்த டொபாக்கோ. அந்த டொபாக்கோ உள்ள நோண்டி பார்த்துட்டு இருந்தாரு பாருங்க. அப்ப அதுல டொபாக்கோ எதுவுமே இல்ல. திடீர்னு அவருக்கு டவுட் வந்துருச்சு. "ஹோம்ஸ், ஹோம்ஸ்ன்னு" கத்திட்டு வெளியே ஓடுனாரு. இவரு குரல் கேட்டு ஹோம்ஸும் உள்ள வந்தாரு. பட் வாட்சன் அங்கே மிஸ்ஸிங். மறுபடியும் வந்து பெருசுட்ட கேட்குறாங்க, "எங்கேயா வாட்சன் குரல் கேட்டுச்சு ஆள காணோம். உங்கள தேடி தான்யா வந்தாரு" அப்படின்னு பெருசு சொல்லுது. எக்ஸாக்ட்டா என்ன நடந்ததுன்னு ஹோம்ஸ் கேட்டாரு. அதுக்கு பெருசு சொன்னாரு, "என்கிட்ட டொபாக்கோ கேட்டாரு. அந்த டொபாக்கோ அந்த டப்பால தான் இருக்கு. வேணா எடுத்துங்க. அது இனிமே கேப்டனுக்கு தேவைப்படாது" அப்படின்னு சொன்னாரு. அந்த டப்பாவ எடுத்து பார்த்ததுல டொபாக்கோ ஒண்ணுமே இல்ல. அத பார்த்து தான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு உங்க பேர கூப்பிட்டாரு. இப்ப ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. என்ன பண்ணாரு, வாட்சன் எந்த வழியில போனாரோ, அதே வழியில போயிட்டு அந்த இடத்துல லோட் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கே பார்த்தா, அங்கே ஒரு சுரங்கப்பாதை ஒண்ணு இருக்கு. இத தான் ஹோம்ஸ் அப்பயிருந்தே சொன்னாரு. "ஏன்யா 8 அடி மிஸ் ஆகுது, 8 அடி மிஸ் ஆகுதுன்னு." அங்கே பார்த்தா, அங்கே ஒரு சுரங்கம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. கீழ போய் பார்த்தா, எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. எவனுமே சாகல. எல்லாருமே உயிரோட தான் இருக்கானுங்க. வாட்சன கட்டி போட்டு வச்சிருந்தானுங்க. கரெக்ட்டா அந்த வழியா தப்பிச்சு போலாம் பார்க்கறதுக்குள்ள எல்லாரையும் ஹோம்ஸ் புடிச்சுட்டாரு. இவங்கலாம் இப்ப கூட மாட்டுனதுக்கு காரணம் இந்த கேப்டன் தான். இந்த கேப்டனு எப்ப பார்த்தாலும் தம் அடிச்சிட்டே இருப்பான்ல. அதுக்கு டொபாக்கோவ அங்க வச்சுட்டு வந்துட்டான் போல. பார்க்கும்போது ஃபுல்லா இருந்தது. இப்ப எம்ப்டியா இருந்தோனே, யார்ரா இத எம்ப்டி பண்ணியிருப்பான்றது தான் வாட்சனுக்கு டவுட் வந்தது. இத வாட்சன் கண்டுபிடிச்சுட்டாரு அப்படின்றத கேப்டன் பார்த்துட்டு தான், கேப்டன் வாட்சன உள்ள அழைச்சிட்டு போய் கட்டி போட்டு வச்சது. ஆக்சுவலா இவங்களோட பிளான் என்னன்னா, 5 ஆரஞ்ச் பிப்ஸ் அப்படி என்னன்னா, இது ட்ரைபல்ஸ் வந்து அந்த காலத்துல இந்த விதைகள யார் வீட்டுக்காவது அனுப்பி விட்டாங்கன்னா, அவங்க அடுத்த நாளு கொலை செய்யப்படுவார்கள் அப்படின்னு ஒரு பழைய நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. அத ஒரு டைவர்ஷன் மாரி, இது மாரி அவங்களே விதைகள அனுப்பி வச்சுக்கிட்டு, எங்கள யாரோ கொலை பண்ண வராங்க அப்படின்னு ஊர நம்ப வைக்கிறது. இது ஒரு டைவர்ஷன் மட்டும் தான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, வில்லேஜ்ல எப்பப்பலாம் டெத் ஆகுதோ, அப்பலாம் இவங்க இந்த ஆரஞ்சு விதைகள அனுப்புறது. அந்த பாடிய வந்து சிதைச்சுட்டு, இவங்க தான் செத்து போயிட்டதா அங்கே ஊர நம்ப வச்சுர்றது. ஸோ, மொத்த நாமினி பானமும் இங்க வந்ததுக்கப்புறம், இந்த ஊர விட்டு எங்கேயாவது கிளம்பி போயிடுறது அப்படின்றது தான் இவங்களுடைய எக்ஸாக்ட் பிளான். அந்த அலெக்ஸ்ன்றவன் இவங்க வெளிய நடந்து போறத ஒரு வாட்டி பார்த்துருக்கான்.
இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் தான் அவன் இன்ஸ்பெக்டருக்கு பாஸ் பண்ண நினைச்சிருக்கான். இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதால தான் அலெக்ஸ இந்த கேப்டன் போய் பூந்து தள்ளியிருக்கான். அந்த செத்தமன் பாடியில டேட்டோ வரைஞ்சது இது எல்லாமே இந்த கேப்டன் பண்ண வேலை தான். இந்த 6 பேருக்கும் ஆடு யாருன்னா நம்ம பெருசு தான். ஸோ இந்த 6 பேர் செத்துட்டாங்கன்னு சொன்னா மிஞ்சி இருக்கிறது இவரு தான். எல்லார் டவுட்டும் இவர் மேல தான் வருவாங்க. இவர அரெஸ்ட் பண்ணி போட்டுருவாங்க. இந்த 6 பேரும் ஜாலியா வாழ்க்கைய என்ஜாய் பண்ணலான்னு பார்த்துருக்காங்க. பட் எல்லா வேலையும் சொதப்பிருச்சு. யாரான்னு பார்த்தா கரெக்ட்டா அந்த கேப்டனால தான். அததான் எல்லாரும் கேப்டன போட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்கானுங்க. இதோட இந்த கதை இங்க முடியுது. ஹோப் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கதையில உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க் யூ ஃபார் லிசனிங்.